முதல்ல வேலைக்கு போலாமா இல்ல தொடர்ந்து படிக்கலாமா? ஒரே கன்ஃப்யூஸா இருக்கு சார் அப்படின்னு இந்த தம்பிக்கு வந்த இந்த குழப்பம் தீர்றதுக்கு உண்டான பதில குடுக்க போறேன். தொடர்ந்து கேளுங்க. ஏன்னா, சில மாணவர்கள் குழப்பத்துல இருக்காங்க. பலர் முடிவே பண்ணிட்டாங்க. இல்ல ஒரு 1, 2 வருஷம் முதல்ல வேலை தான் செய்ய போறேன். படிக்கிறத நான் அப்புறம் பார்த்துக்க போறேன் அப்படின்னு. இவங்களோட எண்ணம் மாறணும்னா, படி, படி, படின்னு சும்மா வாய் வார்த்தையில மட்டும் சொன்னா போதுங்களா? மாறிருவாங்களா? ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அவங்க இந்த மாரி முடிவு எடுக்கிறதுக்கு. உண்மதானே? அதற்குண்டான தீர்வ குடுக்கணும் நண்பா. ஸோ அந்த தீர்வை என்னோட சக்திக்கு உட்பட்டு கண்டிப்பாக அதை தீர்வாக கொடுக்கறதுக்கு எல்லா முயற்சிகளும் நான் எடுக்கிறேன். ஆனா என்னோட வேலை தானே, என்கிட்ட மட்டும் விட்டுறாதீங்க நண்பா. இந்த மாதிரி மாணவர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில வெளியே வந்து படிப்பை தள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்களா, அவங்க கிட்ட இந்த தகவலை மட்டும் இல்ல, இதை புரிஞ்சு வாய் வார்த்தைகளாக சொல்லி அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு என்னோட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு நீங்க இருப்பீங்க அப்படின்னு நம்பிக்கையில தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இந்த தம்பிக்கு முதல் பதில் சொல்லிடுறேன். தம்பி, இப்ப நீங்க ஃபார்ம் 5 முடிச்சிட்டீங்க. ஏதோ ஒரு காரணம் இருக்கு. வேலை செய்யலாமா, படிக்கலாமா அப்படின்னு நீங்க இதை யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு மொமெண்ட் பாஸ் பண்ணிட்டு ஒரு 2 வருஷம் உங்க வாழ்க்கையை ரிவைண்ட் பண்ணுங்க. இப்ப நீங்க ஃபார்ம் 3ல இருக்கீங்க அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கங்க. இப்ப இந்த எண்ணம் உங்களுக்கு வருது. அதாவது இப்ப தொடர்ந்து படிக்கலாமா, இல்ல இப்ப நீ வேலை செஞ்சுட்டு ஒரு 2 வருஷம் சென்று அதுக்கப்புறம் எஸ்பிஎம் எழுதிக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோமே. ஓகே, எண்ணம் வந்துருச்சு. நீங்க வேலைக்கு போகணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்க. 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப எஸ்பிஎம் எழுதக்கூடிய அந்த நேரம் வந்துடுச்சு அப்படின்னா, இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களால முழுமையாக உங்களோட அந்த எபிலிட்டி யூஸ் பண்ணி எஸ்பிஎம் சரிவர எழுத முடிஞ்சிருக்குமா? 2 வருஷம் நீங்க வந்து டோட்டலா வேற உலகத்துல வந்து வேலை அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்துட்டு அதுக்கப்புறம் படிக்கிறத மறுபடியும் கண்டினியூ பண்றப்ப அது உங்களுக்கு சுலபமாக இருந்திருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த நேரத்துல ஐயோ அப்பயே பேசாம வந்து ஒரு 2 வருஷம் பல்ல கடிச்சுக்கிட்டு படிச்சுட்டு எஸ்பிஎம் எழுதி இருக்கலாமே அப்படின்னு தோணுமா இல்லையா? இது நான் ஜஸ்ட் ஏன் இந்த 2 வருஷம் எஸ்பிஎம் வச்சு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் அப்படின்னா, இல்ல இது எஸ்பிஎம் தானே, நான் படிக்க போறது அப்புறம் தானே, சிஜிஎல் டிப்ளமா டிகிரி அப்படின்ற ஒரு விஷயம் தானே, அதுக்கு டைம் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்ல பிள்ளைங்களா. நிறைய நேரங்கள்ல ஆக்சுவலி பலர் இந்த முடிவு எடுத்துட்டு எங்க தெரியுங்களா தடுமாறுவாங்க. இந்த 1, 2 வருஷம் அவங்க வேலை அப்படின்னு அந்த உலகத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த படிக்கிறதுக்கு உண்டான அந்த ஃப்ளோ கண்டிப்பாக அது வந்து ஒரு 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 பெரிய ஒரு கேப் விழுந்து அவங்களோட அந்த படிப்பு திறன் அல்லது படிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு அந்த இடத்துல தடைப்படும். இது வந்து நான் இன்னும் பல டீட்டெயில் சொல்லலை. உங்களுக்கு கமிட்மெண்ட் வந்துடும், டைம் ஃபேக்டர் வந்துடும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தடங்களாக இருக்கும். இந்த ஒரு காரணத்தினால தான் 90% மேல இந்த மாதிரி முடிவெடுத்த எந்த பிள்ளைங்களும் அதுக்கப்புறம் உடனடியாக மேல்கல்வி தொடர்றத நான் என்னோட அனுபவத்துல பார்த்ததே இல்லை பிள்ளைங்களா. கண்டிப்பாக படிக்கிறதுக்கு என்ன வயது இருக்கா? எந்த வயதிலும் படிக்கலாம். படிப்பு வந்து ஒரு விதை மாதிரி விதைக்க முடியும் அப்படின்னு. ஆனா அது வந்து வெயில் காலத்தில் நீங்க விதைக்கிற ஒரு விதை வளரும். ஆனா கஷ்டமாக இருக்கும். அதே நேரத்துல நல்லா மழையா இருக்கிறப்ப விதைச்சீங்க அப்படின்னா நல்லா வளர்ந்து வந்துடும்ல. ஸோ அதுக்கு உண்டான சரியான நேரம், காலம், அதனாலதான் பருவத்தை பயிர் செய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தம்பி, ஸோ கண்டிப்பாக என்ன ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் இன்னொரு 2, 3 வருஷம் தான் நீங்க உங்களோட திறமைய வளர்த்துக்கிற அதே நேரத்துல கையில இருக்கிற ஒரு கிரெடென்ஷியல், ஒரு 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 பேப்பர் சர்டிபிகேட், ஒரு டிப்ளமா அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க கேட்கலாம், அந்த பேப்பருக்கு என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னு. பணம் மாதிரிதான் ஐயா, அந்த பணத்துக்கு என்னங்க வேல்யூ இருக்கு, ஆனா அந்த பணம் வந்து குப்பைத்தொட்டியை பார்க்காது. அதே மாதிரிதான் ஒரு நோட்டு, அதே மாதிரிதான் உங்களோட என்ன திறமை அனுபவம் இருந்தாலும் உங்களோட சர்டிபிகேட் டிப்ளமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு அந்த ஒரு அங்கீகாரத்தை மட்டும் இல்ல, உங்க செல்ஃப்க்கு ஒரு நம்பிக்கையை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ தம்பி, உங்களோட ஏதோ ஒரு காரணம் இதை யோசிக்க வைக்குது அப்படின்னா அது என்ன காரணம், என்ன தடையாக இருக்கு அப்படின்னு என்கிட்ட தெரியப்படுத்துங்க. நிச்சயமாக அதற்குண்டான தீர்வை நான் கொடுக்குறேன். படிக்கிறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? என்ன தடையா இருந்தாலும் பரவாயில்லையா, அதுக்கு மருந்து இருக்கு, அதை நான் கொடுக்குறேன். ஆனா படிக்கிறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்க அப்படின்னா அந்த முடிவை எடுத்த அந்த தருணம் வந்து 2, 3 வருஷம் சென்று எனக்கு நன்றி சொல்ல தேவையில்ல, அந்த முடிவு எடுத்த உங்களுக்கு நீங்க நன்றி சொல்லுவீங்க. நல்ல நேரத்துல அந்த முடிவு வந்து நீங்க சரியாக எடுத்தீங்க அப்படின்னு. அண்ட் நண்பா, இந்த குழப்பத்துல இருக்கிற மாணவர்கள் சிலர் சொன்ன மாதிரி இதை முடிவு பண்ணிட்ட மாணவர்கள் பலர். ஓகேங்களா, அவங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் தான், கால நேரம் இதெல்லாம் ரொம்ப வேகமாக ஓடும். ஒரு மூமெண்ட் திங்க் பண்ணி லைஃப்ல ரிக்ரெட் இருக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக முதல்ல அந்த காலத்தை பயிர் செய் அப்படின்ற ஒரு விஷயம். எஸ்பி முடிச்சதுக்கு அப்புறம் பிள்ளைங்க படிக்கணும். இது பிள்ளைங்க மட்டும் குழப்பத்துல இருந்தா பரவாயில்ல, நிறைய நேரத்துல பெற்றோர்களும் பரவாயில்ல அவன் வேலைக்கு போட்டோம் அப்படின்ற முடிவுலையும் இருக்காங்க. பிள்ளைங்களை நான் பேசி மாத்திடுவேங்க. பெற்றோர்கள் என்ன பண்றது? நண்பா, உங்களோட கருத்துக்களையும் பகிர்ந்துக்குங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக யாரையும் குறை சொல்றதுனால எதுவுமே மாற போறதில்ல. மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா வார்த்தைகளால மட்டும் இல்ல, செயல்னால மாத்தணும். அதுக்கு நம்ம சொன்ன மாதிரி என் கூட நீங்க எல்லாம் வருவீங்க.
இந்த விஷயங்கள் வந்து மாற்றி நம்மளோட சமுதாயம் வந்து அந்த கல்வி கற்ற சமுதாயமாக மாறி செல்லக்கூடிய அந்த பாதையில வந்து கண்டிப்பாக இது ஒரு ஆரம்பமாக நம்ம விதைக்கிறோம். ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துல வந்து அதோட மாற்றங்கள் நிச்சயமாக சத்தியமாக இருக்கும். இதுதாங்க சமுதாய உருமாற்றம். ஓகே, ஸோ இந்த மாதிரி எண்ணத்துல இருக்கிற மாணவர்கள் பெற்றோர்கிட்ட கண்டிப்பாக இதை பகிர்ந்துக்குங்க. அண்ட் எஸ், எஸ்பிஎம் ரிசால் யூபிஓ இதை ஒட்டி பல காணொலிகள் போட்டிருக்கேன் நண்பா, பார்த்து கண்டிப்பாக எல்லா இந்திய மாணவர்கள் பெற்றோர்கிட்டயும் அதை வந்து பகிர்ந்துங்க. பகிர்வுகள் ரொம்ப குறைவாக தான் இருக்கு. அது உங்களுக்கே தெரியும் யானே, நான் ஆடி பாடிலாம் ஒன்றும் செய்யல. ஸோ பட் இதுவும் முக்கியம் தாங்க, என்டர்டைன்மெண்ட் முக்கியம் தான், இதுவும் முக்கியம் தான். பரவலாக பகிர்ந்துங்க. வெற்றி வணக்கம், டாக்டர் பணி.